அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான விஷயத்துக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிலருக்கு புரிந்திருக்கலாம், சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் கொடுத்த குறிப்பு அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான குறிப்பு. அது யாராலும் பார்க்காத விஷயத்தை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் இது யாரெல்லாம் இந்த குறிப்பை பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு ஆய்வுக்கு உட்பட்டிங்கன்னா அது மிக பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது நீங்கள் தான் ஆய்வு செய்யணும். மீண்டும் மீண்டும் நிறைய பேர் இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா அப்படின்னெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பங்கு சந்தையை பொறுத்தவரை இது சரி இது தப்பு அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பங்கு சந்தையை பொறுத்தவரை நீங்கள் லாபம் எடுக்கும் வரை நீங்கள் மேற்கொள்வது சரி, நட்டம் ஏற்பட்டால் அது தவறு. இதுதான் மிக மிக முக்கியம். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிலர் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, சிலருக்கு ஆதரவு தெரிவிக்கல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரேனும் ஒருவருக்காவது இந்த காணொளி பயன்பட்டதுன்னா அதுவே எனக்கு சிறப்பு. இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தோட முடிவு அப்படிங்கிறது 19,331க்கு க்ளோசிங் ஆயிருந்தது. இது பார்த்திங்கன்னா இன்றைய நாள் நம்மளுக்கு ஒரு கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது. ஏன் இந்த கேப் அப் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான காரணம். நம்மளுக்கு ரிலையன்ஸ், இந்த ரிலையன்ஸ் ஒற்றை நிறுவனம் பார்த்திங்கன்னா நிஃப்டியோட கடைசி நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு கடைசி இறுதி நேரத்தில் ஒரு செல் ஆஃப் வந்தது. அந்த செல் ஆஃப் தடுத்து நிறுத்தியதே இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா சந்தை இப்போ முடிவுறும்போது கூட 19,335க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. நேற்றை விட 24 புள்ளிகள் தான் நம்மளுக்கு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ரிலையன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக முடிஞ்சுமே இது தாக்கம்னா, சப்போஸ் இன்றைக்கி ரிலையன்ஸ் மட்டும் எதிர்மறையாக அமைந்திருந்தால் இன்று சந்தையோட தாக்கம் வேறு மாறாக இருந்திருக்கும். ஒன்று. அது போக இன்றைய ஆய்வு பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை, இதுதான் எஸ்டர்டே ஹை, நம்மளுக்கு இன்று பிரேக் ஆகவில்லை. அதே மாதிரி எஸ்டர்டே லோ நம்மளுக்கு பிரேக் ஆகலை. அப்போ எஸ்டர்டே லோவும் எஸ்டர்டே ஹையும் பிரேக் ஆகாத போது மார்க்கெட் அதற்குட்பட்டு இருக்கிறதுனால ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு உட்பட்டதாக இருந்திருக்காது. அப்போ இதற்குள்ளே இருக்கிறவரை மார்க்கெட் வாலடைல் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இது ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டானது அல்ல அப்படின்னு. அப்போ எஸ்டர்டே ஹையோ எஸ்டர்டே லோவோ பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பீடு இருக்கணும், அதாவது ப்ரெஷர் இருக்கணும். சந்தை கீழ் நோக்கி போகணும்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும், மார்க்கெட் மேலே போகணும்னா பையிங் ப்ரெஷர் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டுமே இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்ய முற்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு இருந்தது. பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோஸ் 44,925, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 44,860 க்ளோஸ் ஆகிருக்கு. லோ பார்த்திங்கன்னா 200 புள்ளிகள் நம்மளுக்கு நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நேற்று க்ளோசிங் 44,925, இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 44,721. அப்போ 200 புள்ளிகள் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 புள்ளிகள் தான் நெகட்டிவ். எவ்வளோ பாயிண்ட்ஸ் மைனஸ் அப்படின்னா 4 புள்ளிகள். அப்போ நிஃப்டி 4 புள்ளிகள் நெகட்டிவ்க்கு, பேங்க் நிஃப்டி 200 புள்ளிகள் நெகட்டிவ் போயிருக்கு. இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு. இது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இன்றைய பயணத்தில் அவங்க பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருக்கு, எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணல. அப்போ அதற்கு உட்பட்டு தான் இருந்திருக்கு. சந்தையோட பயணம் ஒரு 400 புள்ளிகளாக இருந்துள்ளது. முரண்பாடு இருக்கும்போது சந்தை வால்டைல் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி
நிஃப்டியும் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அப்போ ஒரு முக பயணத்திற்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு அப்படிங்கிறது இதன் மூலியமாகவே நம்மளுக்கு தெரிந்துவிட்டது. அடுத்தது நிஃப்டிக்கு உண்டான அட்டவணை பார்த்திங்கன்னா, நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,500 கால் 19,400 புட் ஆப்ஷனோட முடிஞ்சாங்க அட்டவணை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,400 கால் அண்டு புட், அதுக்கப்புறம் 19,500 கால் அண்டு புட். இது வந்து ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது, இது ஸ்ட்ராடல் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. அப்போது இதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராடல்னால் 19,400 அப்படிங்கிறது ஒரு மையமாக நம்ம வைத்து கொண்டால் 19,400 மையமாக வைத்து ஒரு பிளேயிங் நடக்க போகுது. அப்போது அதில் 19,460 இது வந்து நம்மளுக்கு 140 ரூபாய். அப்போ 19,540 19,400 புட் 80 ரூபாய். அப்போ 19,320 அது மாதிரி 140 ரூபாய் அப்படிங்கும்போது 19,260 சந்தை 19,260 19,320 19,400 19,460 19,540 இதற்குள் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதே ஸ்ட்ராங்கல் அடிப்படையில் 19,500க்கும் 19,300க்கும் 19,300 19,500 19,350 அப்போ 19,300க்கு கீழோ 19,500க்கு மேலோ சென்றால் மட்டும்தான் இது வந்து ஐடிஎம் ஆப்ஷனாகவே இருக்க போகுது. அது வர மார்க்கெட் 19,300 டு 19,500க்கு உட்பட்டு இருக்கிற வர சந்தையோட பயணம் வந்துட்டு இவர்களுக்கு உதவாது. 19,300 டு 19,500க்குள்ளே இருக்கிறதே நம்மளுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இதற்கு உட்பட்டு இருக்கிற வரை இவங்களுக்குண்டான மதிப்பு வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான். அப்போ 19,500 காலுக்கு மதிப்பு வரணும் அப்படின்னா மார்க்கெட் 19,528 வரணும். இவங்க ரெண்டு பிரீமியத்தையும் இணைத்தால் நம்மளுக்கு 37 + 28 அப்போ 65 புள்ளிகள் வரும். அப்போது 65னா 19,565 அப்போ 19,300 மைனஸ் 37 ரூபாய் அப்போ 40 ரூபான்னு வச்சுட்டாலும் கூட 19,263 அது ரெண்டு பிரீமியம் 65 போது 19,235 அப்போது 19,235 19,263 19,300 19,350 19,500 19,528 19,565 மிக மிக முக்கியமான புள்ளிகள். இப்போது இதை ஒரு ஸ்ட்ராங்கல் எடுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து லாங் ஸ்ட்ராங்கல், அடுத்தது ஷார்ட் ஸ்ட்ராங்கல். இது எதுவாக இருந்தாலும் சரி இவங்க இதுதான் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஷார்ட் ஸ்ட்ராங்கல் எடுத்தவங்களுக்கு சந்தை கண்டிப்பாக 19,235 டு 19,565க்கு உட்பட்டுனா இன்பிட்வீன் தான் உட்பட்டுன்னு அர்த்தம். இதற்கு உட்பட்டு இருக்கிற வர கண்டிப்பாக 100% இவங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது வரவே வராது, அவங்களுக்கு லாபம்தான் இருக்கும். ஆனால் இதே லாங் ஸ்ட்ராங்கல் எடுக்கிறவங்களுக்கு 19,235க்கு கீழேயோ அல்லது 19,565க்கு மேலேயோ சென்றால் மட்டும்தான் இவர்களுக்கு லாங் ஸ்ட்ராங்கல் எடுத்தவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதனால் இது லாங் ஸ்ட்ராங்கல் எடுத்திருக்காங்களா ஷார்ட் ஸ்ட்ராங்கல் எடுத்திருக்காங்களாங்கிற நம்மளுக்கு குழப்பமே இல்லாமல் அதனுடைய எல்லைகளை வைத்து லாங் எடுத்தவங்களுக்கு இங்கே ஷார்ட் எடுத்தவங்களுக்கு இங்கே அப்படிங்கிற இடத்த நீங்கள் உட்பட்டு ஆய்வு செய்து பாருங்கள். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இப்போ பிரச்சனையாகவே இருக்கிறது வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான். இப்போவும் நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கிறது. சந்தை நன்றாக மேலே ஏறினாலும் கூட உச்சத்தில் இருந்தாலும் கூட இதனை கொண்டாடக்கூடிய வகையில் நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது இங்கே இல்லை. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு நேற்றும் 45,500 கால் அண்ட் போட்டு தான் இன்றைக்கும் 45,500 கால் போட்டு தான் இருக்காங்க. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 420 புள்ளிகள் வருது. 500 வச்சுட்டாலும் கூட போம் சந்தை 44,500 டு நம்மளுக்கு 45,500க்கு உட்பட்டு இருக்கிறாங்க. நடுநிலை 45,000 மையமாக வைத்து நடைபெற போகுது. 45,000 கால் 161 45,161 இவங்க 266 அப்படின்னா 44,734 இது ரொம்ப முக்கியமாக 44,734 அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. இதோட ஆப்ஷன் செயின்
இம்ப்ளைட் வாலிட்டி நிஃப்டி விட சற்று பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது. சந்தையோட லெவல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதன் அடிப்படையில் சந்தையை பார்க்க முற்படுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை வந்துட்டு காப்பாற்றினதே வந்துட்டு நம்மளுக்கு ரிலையன்ஸ் தான். அதோட கான்ட்ரிபியூஷன் பாருங்கள், 121 இம்பேக்ட் கான்ட்ரிபியூஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சந்தையை இழுத்துட்டு கீழே போகிற அளவுக்கு யாரும் இல்லை. டைட்டன் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா பக்கம் இறங்கியிருக்காங்க, 30 பாயிண்ட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிசிஎஸ் இறக்கம், அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ், ஹெச்எல் டெக், ஹெச்யூஎல், நெஸ்லே, ஆக்சிஸ் பேங்க், இத்தனை பேர் சேர்ந்தாலும் கூட ரிலையன்ஸை வந்து இது பண்ண முடியல. அப்போது இவர்கள் சந்தையோட இறக்கத்திற்கு வந்துட்டு இவங்க யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வாய்ப்பு, இவங்க எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணி கூட நிஃப்டி அசைக்க முடியாமல் இருந்ததுக்கு ஒரே காரணம் ரிலையன்ஸ். அந்த வெயிட்டேஜ் உங்களுக்கு தெரிந்தால்தான் அதனை பற்றி புரிதல்கள் உங்களுக்கு இருக்கும். இதனை நன்றாக புரிந்து ஆய்வு செய்து முற்படுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது ஜூலை 14ஆம் தேதி வந்து ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் அப்படிங்கிற 9:15லிருந்து 9:30க்குள்ளே நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இதற்குள்ளே ஒரு இம்பேக்டை ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு வரோம். இதில் நாங்கள் பை இங்கே செய்யலாம், செல் இங்கே செய்யலாம் அப்படின்னு நம்ம பரிந்துரை கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றுறோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு இருக்காது. அங்கே என்ன நடக்குதோ அது விஷயமாக சொல்கிறோம். அது உங்களுக்கு ஒரு இம்பேக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அடிக்ஷன் இல்லாத ட்ரேட், அதாவது ஓவர் ட்ரேட் பண்ணாமல் அடிக்ஷனே இல்லாமல் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி பெரிதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனை நீங்கள் வந்துட்டு லாஸ் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட ஆய்வுக்கு உட்பட்டு அதனை தவிர்த்து லாபம் மட்டுமே எடுக்கக்கூடிய வர்த்தகம் செய்து அதில் வேணாலும் நட்டமடையலாம். ஆனால் அந்த அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வர்த்தகத்தை நீங்கள் ரிவார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய பயனுள்ளதாக இந்த வர்த்தகம் இருக்கும். இதனை பற்றி தெரிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.